தலைவரே டப்பாங்கு தலைவரே, சும்மா குவாலிட்டி முறுக்கா இருக்கும் தலைவரே. நீங்க போட்டீங்கன்னா டப்பாங் டப்பாங்னு இருக்கும் தலைவரே, இழுத்தா பிஞ்சிரும் தலைவரே. இதான் தலைவரே கதை. உங்க நைனா டப்பாங்க போட்டாருன்னா தலைவரே, அப்புறம் டப்புக்கு டப்பான் டப்புக்கு டப்பா டப்பாங்கன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு தலைவரே. டப்பாங்க தலைவரே. வீட்டுல அக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்களா, அக்கா அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா, டப்பாங்க வாங்கி 2 முறுக்கு முறுக்கிட்டு அக்கா முன்னாடி போய் டப்பாங் டப்பாங்கன்னு சொல்லுங்க தலைவரே. அக்கா உங்களை டென்ஷன் பண்ண மாட்டாங்க தலைவரே. உங்களை ஆபீஸ்ல குனிய வச்சு பெண்ட் எடுக்கிறாங்களா, டப்பாங்க வாங்கி 2 முறுக்க முறுக்கிட்டு காலில் போட்டு டப்பாங் டப்பாங் சொல்லுங்க தலைவரே. பெண்ட் எடுக்க மாட்டாங்க. பையன் கட்டடிச்சுட்டு ஊர் சுத்துறானா, காலேஜ் போக மாட்டேங்கிறானா, டப்பாங்க வாங்கி 2 முறுக்கு முறுக்கிட்டு கொடுங்க தலைவரே. டப்பாங் டப்பாங்னு காலேஜ் போயிடுவான் தலைவரே, கட்டடிக்க மாட்டான் தலைவரே. நான் சும்மா ஜோக்கர் வேஷம் போட்டு இப்படி நின்று போட்டோ பார்த்தாலே சிரிச்சிருவாங்க தலைவா. ஒருத்தருக்கும் ஒரு போதை தலைவா. அடிக்கிறவனுக்கு போதை, சரக்கு அடிக்கிறவனுக்கு சரக்கு போதை தலைவா. எனக்கு வீடியோ போடுறதான் தலைவா ராஜ போதை. இப்ப இந்த செப்பல் பாத்தீங்கன்னா இது புதுசா வந்திருக்கு. வெளியே எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல பண்ணுவாங்க. இப்படி சுத்தி பிஜிஎம் போடுறது, இப்படி சுத்தி பிஜிஎம் போடுறது, இப்படி வச்சு பிஜிஎம் போடுறது. நமக்கு அதெல்லாம் வேணாம் ஐயா. கப்பு டப்பாங்க ஐயா, குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. நீங்க நடந்தீங்கன்னா டப்பாங் டப்பாங்னு இருக்கும் ஐயா. இந்த சைடு மட்டும் பிஞ்சிரும் ஐயா. சும்மா இருக்கிறவனெல்லாம் பண்ணி டப்பாங் டப்பாங்னு போன வச்சு இப்படி பண்ணிட்டீங்களேடா தலைவா. நம்ம பிசினஸ் இப்பெல்லாம் டெவலப் பண்ணிட்டு கூட்டிட்டு போகணும் தலைவா. அப்பதான் தலைவா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இவனுங்களெல்லாம் நம்ம பார்த்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது தலைவா. நானே அப்படி இன்னும் இது சப்பாத்தி ஒரு சைடு வெந்திருக்கு, ஒரு சைடு வேகவே இல்லையே, அரை வேக்காடா இருக்குமோ. நேற்று முந்தா நாள் வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க, காலி ஃப்ளவரு, இது நல்லா இருக்கும். பீன்ஸு கேரட்டு பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ணி அடி உள்ள. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான், இழுத்தா பியுமான்னு கேட்டான். ஆமா தம்பி இழுத்தா பிய தான் செய்யும் தம்பின்னு. இப்படி இழுத்தான், இந்த இடம் பிஞ்சிடுச்சு. நான் ஒன்று அப்படியா ஐயா, சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க ஐயா, நான் நல்ல மைண்ட்ல இருக்கேன் ஐயா, காதை கீதை கடிச்சிருவேன் ஐயா, நீங்க போங்க ஐயா அப்படின்ட்டேன். நான் உடனே போயிட்டான். அதுக்கப்புறம் 5 ரூபா ஃபேக்கு வாங்கி ஊற்றி ஒட்டி இதோ நான் போட்டுன்னு இருக்கிறேன். இவ்வளோதான் சிம்பிள். அதுக்கோசரம் சண்டைலாம் போட்டால் என் பிஸ்னஸும் பாதிக்கும், வெளி உலகம் 4 பேர் இது பண்ணுவாங்க. ஏன்னா ஜாலியாகவே எடுத்துகிட்டு ஸ்போர்ட்டிவாக நடத்திட்டு போயிடுறது ஐயா. நான் மோஸ்ட்லி எனக்கு நம்ம ஜிபி முத்தான வீடியோ, விஜய் சித்து வீடியோ ரொம்ப அதிகமாக பார்க்கறது. இவங்க வீடியோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஃபன் பண்ணணும். சும்மா இருக்கிறவனெல்லாம் பண்ணி டப்பாங் டப்பாங்கன்னு போன வச்சு இப்படி பண்ணிட்டீங்களேடா. பாத்ரூம்ல போனா தனியா பேசுவேன், தனியா பெனாத்தின்னு இருப்பேன். வெளில வந்தா எதுக்கு? அது ஒரு ஹாப்பினஸ் வந்தா நம்ம பேச மாட்டோமா தலைவா. நம்ம பிசினஸ் இப்பெல்லாம் டெவலப் பண்ணிட்டு கூட்டிட்டு போகணும் தலைவா. அப்பதான் தலைவா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இவனுங்களெல்லாம் நம்ம பார்த்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது தலைவா. நானே அப்படியே இப்ப கஸ்டமர் கிட்ட பேசும்போது அவங்க கிட்டே ஜாலியா தான் பேசுறது நல்லா இல்ல. நான் ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோல பேசுற மாதிரி பேசுவீங்களா? இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஜாலியா பேசுறாங்களான்னு நான் பார்ப்பேன். அவங்க ஜாலியா பேசுறாங்க நானும் பேசுவேன். அவங்க ஆரம்பத்துல டென்ஷனா பேசினா நீங்களும் டென்ஷனா பேச மாட்டேன். ஐயா இல்லைங்க ஐயா, சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா அப்படின்ற மாதிரி முடிச்சிருவேன். ஏன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த கடை வச்சிருக்கானா இல்ல லூசா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் அவங்க என்ன மைண்ட்ல இருக்காங்கன்னு. அவங்க வயசானவங்க எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வாங்க ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க எல்லாம் எதுவும் ஒரு 70 வயசாலாம் நிறைய பேர் வருவாங்களா. இந்த சின்ன பசங்கள்ட்ட நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப நம்ம பண்ணுவாங்க. ஒரு 20-21 வயசுல நம்ம ஜாலியா பேசிடுவோம். அவனுக்கு நம்ம ஜாலியா பேச மாட்டாங்க, டைட்லா பேசுவாங்க. டைட்லா பேசுவானுங்க. ஆமா டைட்லா பேசுவானுங்க. ஆனால் நான் அவனுங்கிட்ட ஜாலியா அந்த அளவுக்கு பேச மாட்டேன். வயசானவங்க ஒரு 50 வயசு 55 வயசு 70 வயசு இந்த இப்ப நான் வந்தப்ப கூட வாங்க ஐயா அப்படின்னு நீங்க உங்களை மாதிரியே ஜாலியா பேசுங்க. நான் ஜாலியா வயசானவங்கன்றனால வாங்க ஐயா. ஐயா அப்படி இல்ல ஐயா, அப்படிலாம் இல்ல ஐயா, நான் ஜோவியெல்லாம் ஜாலியா பேசுறதுதான் ஐயா. எவ்வளவு பிடிச்சிருக்கு நீங்க மனசு விட்டு சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்றது எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு ஒரு தம் கட்டி இதை பார்த்து சொல்லுங்க, பேசுங்க தலைவா. ஒருத்தருக்கும் ஒரு போதை தலைவா. அடிக்கிறவனுக்கு போதை, சரக்கு அடிக்கிறவனுக்கு சரக்கு போதை தலைவா.
எனக்கு வீடியோ போடுறதான் தலைவா ராஜ போதை. இப்போ இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்திருக்கு. வெளியே எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் பண்ணுவாங்க. இப்படி சுற்றி பிஜிஎம் போடுறது, இப்படி சுற்றி பிஜிஎம் போடுறது, இப்படி வச்சு பிஜிஎம் போடுறது. நமக்கு அதெல்லாம் வேணாம் ஐயா. கப்பு டப்பாங்க ஐயா, குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. நீங்க நடந்தீங்கன்னா டப்பாங் டப்பாங்னு இருக்கும் ஐயா. இந்த சைடு மட்டும் பிஞ்சிரும் ஐயா.